அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் என்ன செய்யறோம்னா தொடர்ச்சியா அயன் சமநிலை பார்த்து வரோம். சரியானே, இப்போ நாங்கள் எதுல நிற்கிறோம்னா உப்புகள் நீர் பகுப்புன்ற செக்ஷன்ல இருக்கோம். அப்போ இதோட தொடர்ச்சியா நமக்கு நியமிப்பு இருக்குது. அது முடிய கரைதிறன் சமநிலையில் ஒரு சின்ன ஒரு செக்ஷன் இருக்கு. சரியானே, அப்போ அது அவ்வளோ முடிஞ்சா எங்களோட அயன் சமநிலை முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம், கேள்விகளை செய்வோம். சரியானே, அப்போ அயன் சமநிலை அவத்தை சமநிலை இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் கேள்விகளை செய்துட்டு அடுத்தடுத்ததுக்கு நகர்வோம். சரியானே, ரைட். அப்போ முதலாவது பாருங்க, உப்புகள்ற இந்த நீர் பகுப்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உப்புகள் நீருடன் தாக்கமடைந்து குறைந்தபட்சம் அதன் தோற்றுவாய் ஒரு சேர்வையாவது பெறப்படுதல் ஆகும். அதாவது என்னது, உப்பு நீரோட தாக்கமடைஞ்சு அதோட ஆரம்ப சேர்வை வந்து உருவாக்கணும். குறைஞ்சது ஒரு சேர்வையாச்சு உருவாக்கணும். சரியானே, இந்த வகையில உப்புகள நீர் பகுப்பை பார்த்தோம்னா 4 டைப்பா பிரிக்கிறோம். சரியானே, என்னென்ன ஒன்று வண்ணமில வன்கார உப்பு அறிக்கலாம். சரியானே, உதாரணமா யாராச்சும் எல்லாம் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் சல்பேட் இதோட குறிப்பிடலாம். என்ன அடுத்தது 2வது வகையை பார்த்தீங்கன்னா வண்ணமிலமா இருந்தவர் மென்னமில வன்கார உப்பு அறிக்கலாம். சரியானே, வண்ணமில வன்கார உப்பு, மென்னமில வன்கார உப்பு, அடுத்தது வண்ணமில மென்கார உப்பு, மென்னமில மென்கார உப்பு. 4 கேட்டகரி இருக்குதான். என்ன, வண்ணமிலம், மென்னமிலம், வன்காரம், மென்காரம். அப்ப இது 4 மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 கேட்டகரி வருது. சரியானே, சரி. அப்ப இவங்க எப்படி நீர் பகுப்படைகிறாங்க, இதுல இவங்களோட பிஹெச் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியானே, உதாரணமா முதலாவது இந்த வண்ணமில வன்கார உப்புகளை பார்ப்போம். இந்த வண்ணமில வன்கார உப்புகளை பார்ப்போம். உதாரணமா சோடியம் குளோரைடு எடுப்பேன். சரியா, அப்ப சோடியம் குளோரைடு எடுத்தனண்டா, சரியா, சோடியம் குளோரைடு எடுத்தனண்டா இவர் என்ன செய்வாரு, சோடியம் பிளஸ் எக்வஸ் ஆகும். சரியானே, சிஎல் மைனஸ் எக்வஸ் ஆகும் பிரிஞ்சிருப்பார். சரியா இல்லையா, ரைட். இப்போ இவருக்கு வந்துட்டு தனித்தனியாக எடுத்து பார்ப்போம். இந்த இருக்கிற சோடியம் என்றவர், சரியா, சோடியம் பிளஸ் என்றவர், சோடியம் அயன் எடுத்து பார்ப்போம். இவருக்கு நீர் ஊடகத்துல போட்டு பார்ப்போம். இவர் என்ன இவர் உதாரணமா சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு என்னது வன்காரத்துக்குரிய ஒரு கூறு. அப்ப இவர் என்ன செய்ய மாட்டாரு, வன்காரம் வண்ணமிலங்கள் வந்துட்டு பிரிகிறது மட்டும்தான், என்ன செய்ய மாட்டாங்க, திருப்பி 2 திசையிலும் தாக்க நடக்காது. ஒரு தரம் விடுவிச்சா எடுக்க மாட்டாங்க. இவர் சோடியம் பிளஸ் அடிக்காரு, ஆகவே இவர் OH எடுப்பாரா, எடுக்க மாட்டாரு. சோடியம் ஹைட்ரோக்சைடு பிரிஞ்சு சோடியம் பிளஸையும் OH மைனஸையும் தந்தாருன்னா அவர் திருப்பி சோடியம் பிளஸ் OH மைனஸ் எடுத்து சோடியம் ஹைட்ரோக்சைடா மாற மாட்டாரு. இந்த சோடியம் பிளஸ் இருக்காரு, அப்ப நீர்ல இருந்து OH மைனஸ் எடுப்பாரா, சோடியம் ஹைட்ரோக்சைடா மாறுறது தாக்கம் என்ன செய்யாது, நடக்காது. அதே நேரம் வருகிற சிஎல் மைனஸ் வந்து யார் கூறு, ஒரு வண்ணமிலத்துல கூறு, உதாரணமா HCl கூறு. அப்ப H பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் பிரிஞ்சு சேர்ந்தா திருப்பி அவர் H பிளஸ் எடுப்பாரா, எடுக்க மாட்டாரு. ஆகவே நீரோட போட்டீங்கன்னா அவர் H பிளஸ் வாங்குவாரா, தனிக்கிறது வாங்க மாட்டாரு. சரியானே, விளங்கிச்சா. அப்ப இந்த வன்கார வண்ணமில மூலகங்கள் இருக்கக்குள்ள, கூறுகள் இருக்கக்குள்ள இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நீரோட இந்த H பிளஸையோ OH மைனஸையோ எடுக்க மாட்டாங்க. ஆகவே இவங்களுக்கு நாட்டம் இல்லை. சரியானே, ஆகவே இவங்க என்ன செய்வாங்க, H பிளஸ் OH மைனஸ் செறிவு சமனா இருக்கும். சரியானே, ஆகவே இந்த கரைசல்ல H பிளஸ் OH மைனஸ் செறிவு சமனா இருக்கும். ஆகவே இவங்களோட பிஹெச் என்ன செய்யுமாண்டா, சாதாரண பிஹெச்சை காட்டும். அப்ப 25°C கலஜம் சொன்னா இவங்களோட பிஹெச் வந்துட்டு 7 இருக்கும். சரியானே, இது முதலாவது டைப். இப்ப 2வது டைப்பை பாருங்க. சரியானே, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த 4 டைப்லையும் யாரு செல்வாக்கு கூடினால் ஆளா இருக்காரோ அந்த இயல்பை தான் காட்டும். இப்ப வண்ணமில வன்காரம் பிஹெச் எத்தனை, பிஹெச் அவருக்கு 7. சரியா, விளங்கியா. இங்க பாருங்க, மென்னமில வன்காரம், மென்னமிலம் இவர் மென்கூறு, இவர் வன்கூறு, வன்காரம். ஆகவே இந்த கரைசல் என்ன செய்வாருன்னா காரத்துக்குரிய தான் காட்டுவார். ஏன், இங்க வன்காரம் இருக்காரு, ஆகவே பிஹெச் என்ன செய்ய போகுது, நிச்சயமா 7 விட கூட இருக்க போகுது. சரியானே, 25°C. வண்ணமில மென்காரம், ஆகவே வன்கூறியாரு இந்த இருக்கிற வண்ணமிலம். ஆகவே என்ன செய்ய போறாரு, இந்த கரைசல் அமிலத்துக்குரிய இயல்பை காட்டப்படுறாரு. ஆகவே பிஹெச் 7 குறைய இருக்கும். சரியானே, இது 2 பேரை பொறுத்தமையும் எப்படி ஒவ்வொரு ஆள் அமைகிறான்னு பார்ப்போம். சரியானே, அப்ப இந்த பிஹெச் 7 எப்படி வந்தன்றதை பார்த்துட்டோம். விளைஞ்சுதானே, பிஹெச் 7 எப்படி வந்தன்றதை பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, மென்னமில வன்கார உப்பு, அப்ப உதாரணத்துக்கு நான் தரிக்கிறாள் இருக்கும். சரியானே, அப்ப CH3 COON. சரியானே, எக்வஸ் இருக்கிறவரு என்னென்னு பிரியப்படுறாரு, இந்த மாதிரி பிரியப்படுறாரு. என்னண்டு
CH3COO மைனஸ் எக்வஸ் உப்பு தானே இந்த மாதிரி பிரிவார். உப்புக்கள் யாவும் என்ன 100% பிரிவாங்க. என்ன மேலும் தாக்கம் இல்லை. வண்ணமிலம் வன்காரம் உப்புகள் என்ன செய்வாங்க முழுமையா பிரிவாங்க. அப்ப CH3COO மைனஸ் எக்வஸ் ஆகும் Na பிளஸ் எக்வஸ் ஆகும் இருக்கா. இப்ப பாருங்க இருக்கிற ரெண்டு குறையும் பார்ப்போம். நீரோட எப்படி தாக்கமடையப்படாது. அப்ப இந்த இருக்கிற Na பிளஸ் எடுக்கிறேன் நான் Na பிளஸ் எக்வஸ் என்றாலும் எடுக்கிறேன் சரியா. அப்ப இவரை நீரோட போடுறேன். அப்ப இவர் என்னது வன்காரத்துக்குரிய ஒரு கூறன் என்ன வச்சது. அப்ப அவர் என்ன செய்ய மாட்டார் நீர்ல நோய்ஸ் மைனஸ் எடுக்க மாட்டாரு. ஆகவே அவருக்கு தாக்கம் இல்லை அப்படியே இருப்பார். விளைஞ்சியா ரைட். இப்ப பாருங்க இந்த இருக்கிற CH3COO மைனஸ் எக்வஸ் என்றவர். இப்ப இவரை பாத்தீங்கன்னா இவர் என்னது ஒரு மென்னமிலத்துக்குரிய கூறு சரியானே. CH3COOH மென்னமிலத்தை இவர் உருவாக்கலாம். மென்னமிலம் என்ன செய்யும் ரெண்டு திசையிலையும் பிரிவார். என்ன CH3COOH பிரிஞ்சு CH3COO மைனஸையும் தருவார் H பிளஸையும் தருவார். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பி CH3COOH தரையில் ரெண்டு திசையிலையும் நடக்கும். ஆகவே இந்த இருக்கிற CH3COOH என்றவர் என்ன செய்யலாம் நீர்ல இருக்கிற இந்த H பிளஸ் வேண்டேன் சரியானே. நீர்ல இருக்கிற H பிளஸ் வேண்டேன் வேண்டிதான் என்னத்தை உருவாக்குவார் வேண்டினார்னா CH3COOH எக்வஸையும் OH மைனஸ் எக்வஸையும் உருவாக்குவார் இல்லையா. அப்ப இவரு இப்படி உருவாக்கி இருந்தாருன்னா நீர்ல இருந்த OH மைனஸ் என்ன செய்யுது இப்ப கரைசலுக்குள்ள விடுவிக்கப்படுது. ஆகவே இந்த கரைசல் என்ன இயல்பா காட்டப்படுறாரு கார இயல்பா காட்டுவாரு. ஆகவே pH என்ன செய்யும் வருகிற ஏழை விட கூட இருக்கும் விளங்கியா. ரைட் இது விளங்கினா அடுத்தது போகும் சரியா. நீங்க ரைட். அடுத்தது பாருங்க வண்ணமில மென்கார உப்பு. அப்ப இது விளங்கினாக்களுக்கு என்ன செய்யும் அதுவும் டக்குனு விளங்கும். ஏன் உதாரணமா NH4Cl எடுக்கன் எடுக்கன் எக்வஸ் இவர் என்ன செய்வாரு இந்த மாதிரி பிரிக்கிறாரு NH4 பிளஸ் எக்வஸ் ஆகும் Cl மைனஸ் எக்வஸ் ஆகும் பிரிவார். அப்ப உங்களுக்கு விளங்கும் அதே விஷயம். Cl மைனஸ் என்றது என்னது ஒரு வண்ணமிலத்தில மறைக்கூறு. அப்ப இவர் என்ன செய்ய மாட்டாரு நீர்ல இருந்து H பிளஸ் வேண்டுவாரா வேண்ட மாட்டாரு. ஆகவே நீரோட தாக்கம்லாம் அப்படி ஏறிக்கிறாரு சரியா. இந்த NH4 பிளஸ் என்றவர் என்னது NH4OH என்று ஒரு மென்காரத்துல என்னது நேர்கூறு இவர் NH4 பிளஸ். ஆகவே இவர் என்னது ஒரு மென்காரத்துக்குரிய ஆள். ஆகவே டக்குன்னு என்ன செய்வாரு நீர்ல இருந்து OH மைனஸை வாங்கிடுவாரு. வாங்கினா என்ன செய்வாரு இந்த மாதிரி NH4OH எக்வஸ் என்றால உருவாக்கினாருன்னா என்ன மிச்சம் கரைசலுக்குள்ள H பிளஸ் எக்வஸ் என்ற மிஞ்சி விளங்கியா. அப்ப இந்த அறிக்கை H பிளஸ் எக்வஸ் மிஞ்சிச்சுன்னா இந்த கரைசல் என்ன இயல்பை காட்டுவாரு ஒரு அமில இயல்பை காட்டப்படுறாரு. ஆகவே அவரோட pH என்ன செய்ய போகுது ஏழை விட குறைய இருக்கு விளையிச்சா. சரி இந்த இருக்கிற மென் அமில மென்கார உப்பு 4வது செக்ஷனை பாருங்க சரியானே. மென்னமில மென்கார உப்பு. அப்ப இதை அழிக்கிறேன். CH3COO NH4 எக்வஸ் சரியானே இவர் எடுக்கணும். அப்ப இவர் பிரிஞ்சாரன்னு என்னன்னு வரப்போகுது CH3COOH எக்வஸ் என்று வரப்போகுது சாரி மைனஸ் எக்வஸ் பிளஸ் NH4 பிளஸ் எக்வஸ் என்று வரப்போறாரு சரியா. ஆகவே நான் முதலாவது ஆள் எடுக்கணும் யாருன்னா இந்த அடிக்கிற CH3COO மைனஸ் எக்வஸ் எடுக்க. இவர் என்ன செய்வாரு இவர் மென்னமிலத்துல ஒரு மறைக்கூறு. ஆகவே இவர் என்ன செய்யணும் டக்குனு H பிளஸ் வேண்டி CH3COOH உருவாக்கிடும். அப்ப நீர்ல என்ன செய்வாரு இந்த மாதிரி CH3COOH எக்வஸ் உருவாக்குவாரு. அப்ப H பிளஸ் வேண்டி எடுத்தா நம்ம மிஞ்சிறது OH மைனஸ் எக்வஸ் மிஞ்சப்படுறாரு சரியானே. அப்ப இவர் OH மைனஸ் விடுவிக்காரு. ஆகவே நான் என்ன செய்யறேன்னா இவருக்கு KB-க்குரிய கோவை எழுதுறேன் சரியானே. KB-க்குரிய கோவை எழுதுறேன் என்னன்னு வரப்போகுது CH3COOH எக்வஸ் into OH minus equals over CH3COO minus equals சரியானே. அதே போல மத்த கூறு யாரு NH4 plus அவர் என்ன செய்வாரு இவர் ஒரு மென்காரத்துல நேர்கூறு.
ஆகவே இவர் என்ன செய்வாரு, டக்குன்னு OH மைனஸ வேண்டி அவர் மின்காரத்தை உருவாக்க போறாரு. அப்ப நீர்ல தாக்கம் அடைஞ்சு என்ன போறாரு, OH மைனஸ வேண்ட போறாரு. OH மைனஸ வேண்டாம் என்ன வரும், NH4OH எக்வஸை உருவாக்குவாரு. அதோட சேர்த்து என்னத்தை உருவாக்க போறாரு, அப்ப மிஞ்சினால் H பிளஸ் எக்வஸை உருவாக்க போறாரு. அப்ப H பிளஸ் வராரு. H பிளஸ் வந்தா நான் என்ன எழுதுவேன், KA கோவேல் எழுதுவேன், KA கோவேல் எழுதுவேன். அப்ப நான் எழுதுறேன் KA சமம் என்னன்னு வரப்போகுது, NH4OH எக்வஸ்ல செறிவு, அங்கால H பிளஸ் எக்வஸ்ல செறிவு ஓவர் NH4 பிளஸ் எக்வஸ். சரியானே? அப்ப இவருக்கு எப்படி அமைய போகுது, இவரோட pH இந்த KAயும் KBயும் சமனா அமைஞ்சாருன்னா எப்படி வரப்போகுது, சரியா? இப்ப ரெண்டு பேரையும் ஒரே செறிவுல எடுத்தீங்கன்னா, ஒரு சேர்வை எடுத்தீங்கன்னா பீசமான ஒன்றுக்கு ஒன்று அப்ப ஒரே செறிவுல இருக்கப்படுறாங்க. ஆகவே இந்த சேர்வையில இருந்து வர OH மைனஸ் அதாவது KB சமனா இருக்குமெண்டா எல்லா கூறுகளும் என்ன செய்யலாம், சமனா ஆகுறாங்க. ஆகவே KA சமன் KB வந்துச்சுன்னா என்னென்னு வரப்போகுது, எனக்கு pH வந்துட்டு 7க்கு சமனா வரும். இந்த KA பெருமானம் சரியானே, KA பெருமானம் KB விட பெருசா இருக்குமெண்டா அந்த கரைசல் வந்து அமிலத்தன்மையை காட்டப்படுறது, அதாவது pH வந்து 7ஓட குறையும். அதே போல KB பெருமானம் பெருசா இருக்குங்களா KAவோட, அவர் என்ன செய்யப்படுறாருன்னா 7 விட கூடின pH காட்டுவாங்க. சரியானே? இவ்வளவுதான் இந்த உப்புகள் நீர் பகுக்கின்ற விஷயம். சரியா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை பாருங்க, அப்ப நான் அழிச்சு விடுறேன். சரியானே? வருகிற இந்த செக்ஷன் அழிச்சு விடுறேன் எடுத்து. அப்ப ஒரு மூல் per டெசிமீட்டர் சரி விரிக்கிற, ஒரு மூல் per டெசிமீட்டர் கணம் சரி விரிக்கிற கொஞ்சம் பேரை தந்து போட்டு அவங்களோட pH அதிகரிக்கிற வரிசையில ஆர்டர் படுத்தலாம். சரியா? A வந்துகிட்டு தாராங்க HCl, A கரைசல் HCl, B கரைசல் வந்துட்டு KOH, C கரைசல் கால்சியம் குளோரைடு, D கரைசல் CH3COOH, E கரைசல் தாராங்க CH3COO NA என்ற ஒரு கரைசல் தாராங்க. சரியானே? இந்த அஞ்சையும் ஆர்டர் படுத்தலாம். இப்ப நமக்கு தெரியும் இந்த இருக்கிற HCl என்றது என்னது, ஒரு வண்ணமிலம். வண்ணமிலம் pH pH 7 என்னது, ஒரு வண்ணமிலம்னா 7 விட குறைவு, pH 7 விட குறைவா இருக்கப்படுறாரு. இது வந்து என்னது, ஒரு வன்காரம். வன்காரம் தான் என்னது, pH 7 விட கூட இருக்கப்படுறாரு. கால்சியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடுன்றது ஒரு உப்பு. உப்பண்டாவர் என்னது, நீர்ப்பவு படிஞ்சாருந்தா இவர் வன்காரத்துக்குரிய கூறு, இவர் வண்ணமிலத்துக்குரிய கூறு. அப்ப வன்கார வண்ணமில உப்பு. ஆகவே pH எதுவுமே இருக்கும் 7 இருக்கும். சரியானே? ரைட். வேற பாத்தீங்கன்னா என்னது, ஒரு மென்னமிலம், ஒரு மென்னமிலம். சரியானே? மென்னமிலம் என்ன pH 7 விட குறைய இருக்கும். ஆனா இவர் வண்ணமிலம் என்ன, இவர் மென்னமிலம். வண்ணமிலம்னா நல்லா குறைய pH 1 2 இருக்கு. சரியா? 1 2 3 இந்த மாதிரி இவருக்கு கிட்டத்தட்ட 5 6 இந்த மாதிரி வரப்ப. அப்ப இவர் வந்துட்டு 7 குறைய இருக்கிறார். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் என்ன இருக்காரு, இவர் வன்கார மின்னமில உப்பு. ஆகவே pH என்ன செய்யுது, 7 விட கூட இருக்கப்போது. ஆனா என்ன செய்வார், 7 கிட்டடியால இருக்கார். ஏன், இதுல வண்ணாதிக்கு இயல்பா காட்டப்படுறாரு, அதாவது சோடியம். அப்ப pH 7 வரிசையில தான் நம்ம ஒழுங்குபடுத்த சொல்லிருக்காங்க. 7 வரிசைன்னா குறைய இருக்கிறாள் யாரு, குறைய வண்ணமிலம். வண்ணமிலம். ஆகவே A அவரோட கூட இருக்கிறது தான் மென்னமிலம் இருக்காரு. ஆகவே D. சரியானே? D. சரியா? A D. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்காரு, அவர் C. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வண்ணமில மென்கார உப்பு இருக்காரு, அது E. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசா வன்காரம் இருக்காரு, அவரு B. சரியானே? இல்லைங்களா? சரி. சரி, அப்ப நாங்க அந்த உப்புகள்ல நீர் பகுப்பை பார்த்து முடிச்சோம். இப்ப நம்ம நகர்றது வந்துட்டு காட்டிகள் சம்பந்தமா. சரியானே? நியமிப்புன்ற ஒரு செக்ஷனுக்குள்ள நகர்றோம். அப்ப
இந்த நியமிப்புக்கு என்னென்ன தேவைன்ற ஒரு விஷயங்களை என்ன செய்வோம் முன்னால இருந்து பார்த்து வருவோம். சரியானே? இந்த நோட்ஸ் பகுதிகளை நான் என்ன செய்யறேன்னா அந்த போர்டில் வீடியோவில் டிஸ்பிளே பண்றேன்னு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துக்குங்க. சரியா? ரைட். இந்த காட்டிகள்ன்றதை பாருங்க. காட்டிகள்னு சொன்னா பிஹெச் மாற்றத்தோட நமக்கு என்ன செய்யணும்? அவரை நிறமாற்றத்தை தரணும். என்ன பிஹெச் மாற்றத்தோட நிறமாற்றத்தை தரக்கூடிய ஆக்களா இருக்கணும். அவர்களை நம்ம சொல்லுவோம் காட்டியல் என்று. சரியா? அப்ப அவர் ஒரு மென்னமில பதார்த்தம் அறிக்கலாம் அல்லது மென்கார பதார்த்தம் அறிக்கலாம். புரியுதா? அவர் எப்படி காட்டணும்? நமக்கு நியமிப்புல அமில ஊடகத்துல ஒரு நிறத்தை காட்டணும், மூல ஊடகத்துல ஒரு நிறத்தை நம்ம காட்டணும். அப்படி அறிக்கக்கூடிய ஆக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காட்டிகள்னு சொல்லுவோம். சரியா? உதாரணமா பினோப்தலின், மெதைல் செம்மஞ்சள் இவங்களை சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்து காட்டி ஒன்று பிஹெச் வீச்சு, இரண்டாவது செக்ஷன். சரியா? நீ என்ன செய்யும் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட பிஹெச்சுக்கும் அதுக்கு மேலையும் என்ன செய்யும் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஹெச்சுக்கும் அதுக்கு மேலையும் வந்து இந்த காட்டி ஒரு நிறத்தை காட்டப்படுறாரு. அந்த குறிப்பிட்ட ஒரு பிஹெச்சுக்கும் சரியா நீ இந்த குறிப்பிட்ட ஒரு பிஹெச்சுக்கும் அதுக்கு கீழையும் என்ன செய்வாங்க, இன்னொரு நிறத்தை காட்டுவார். உதாரணமா நான் எடுக்கணும், சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கணும். ஆறுக்கும் மேலையும் வந்துட்டு ஒரு நிறத்தை காட்டுறாரு, மூணுக்கு கீழையும். சரியா? மூணுக்கு கீழையும் ஒரு நிறத்தை காட்டுறாரு. அப்ப இந்த ரெண்டு பிஹெச்சுக்கும் இடப்பட்ட இந்த வீச்சு இருக்கு தானே, அதுதான் சொல்லுவோம் காட்டி ஒன்ற பிஹெச் வீச்சு. சரியானே? இப்ப இந்த வீச்சியில பார்த்தோம்னா உதாரணமா பினோப்தலினுக்கு வந்துட்டு 8.3, மெதைல் செம்மஞ்சளுக்கு பினோப்தலினுக்கு 8.3 தொடக்கம் 10 வரைக்கும் இருக்கும், மெதைல் செம்மஞ்சனுக்கு 3.3 வரைக்கும் 4.4 வரைக்கும். சரியானே? இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், இரண்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியானே? ரைட். அடுத்தது நியமிப்புன்னா பார்த்துருப்பீங்க கல்குலேஷன்ல. என்ன ஒரு நியம கரைசல், அதாவது ஒரு செறிவு தெரிஞ்ச கரைசலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், இன்னொரு செறிவு தெரியாத கரைசலை துணிகிற அந்த செயற்பாடு தான் நியமிப்புன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்தது சமவெளி புள்ளி என்றது ரசாயன தாக்கத்துல பீசமானதுக்கு ஏற்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறது, இந்த தாக்கம் அடைஞ்சு முடிவுற்ற நிலையை தான் நம்ம சொல்லுவோம் சமவெளி புள்ளின்னு சொல்லுவோம். சரியா? ஆனா முடிவு புள்ளின்றது அப்படி இல்லை. முடிவு புள்ளின்றது உண்மையா நம்ம பிராக்டிக்கலா இந்த பரிசோதனை செய்யக்குள்ள காட்டியொன்றை பயன்படுத்தி நமக்கு அந்த நிறமாற்றம் எப்ப கிடைக்குதோ நம்ம அதுதான் என்னன்னு சொல்லுவோம், முடிவு புள்ளின்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்குது சமவெளி புள்ளின்றது முன்கூட்டியே நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு இந்த காட்டிய நிறம் காட்டுறதுக்கு என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு வந்து மாறணும். சரியா? எனக்கு உதாரணத்துக்கு நான் எடுக்கணும், HCl-ம் என்ன வச்சு தாக்கம் அடைகிறாங்க எடுங்களேன். இது நடக்கும், NaCl-ம் H2O-ம் உருவாக்குறா. ஒன்று கொண்டு பீசமான தாக்கம் அடைஞ்சாதான் என்ன செய்வான் வந்துட்டு. உதாரணத்துக்கு இப்ப ஆரம்பத்துல இப்படி இருக்குண்ணா, HCl இருக்கிற கரைசலுக்கு என்ன வச்சு உருவாண்டு இந்த மாதிரி ஒரு கரைசல் இருக்கும். அப்ப எனக்கு ஆரம்பத்துல HCl தான் இருக்கும்னா இவர பீசமானம் வரும் வரைக்கும் இவர் என்ன செய்வாரு, அமிலத்துக்குரிய நிலத்தை காட்டிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு பேரும் பீசமான வீதப்படி ஒன்று கொண்டு தாக்கம் அடைஞ்சிட்டாங்க, அந்த கரைசல் தான் இல்லையா. மேலதிகமா ஒரு துளி இந்த காரக்கரைசலை விடக்குள்ள பீசமான வீதத்துக்கு தாக்கம் அடைஞ்சு முடிஞ்சு அதுக்கு மேலதிகமா ஒரு துளியேனும் வரக்குள்ளான்னு செய்வாரு, அந்த கரைசல் காரக்கரைசலா மாறப்பட. அப்ப உண்மையா அந்த பீசமான வீதத்துக்கு மேலதிகமா வரக்குள்ள என்ன செய்வாரு, முடிவு புள்ளி கிடைக்கும். ஆகவே நமக்கு சமவாடு புள்ளிய குறவுதான் என்ன செய்யப்படுறாரு, தருகிற முடிவு புள்ளி கிடைக்க போறாரு. சரியானே? அப்ப முடிவு புள்ளின்றது தாக்கம் ஒன்று முற்று பெற்றதை தனது நிறமாற்றத்தின் மூலம் காட்டி உணர்த்தின் நிலையை தான் சொல்லுவோம் தருகிற முடிவு புள்ளி. சரியா? இப்ப இந்த காட்டி ஒன்ற பிஹெச்சுக்கான கோவையை பார்ப்போம். சரியானே? வேற ஒரு மென்னமிலம் அல்லது ஒரு மென்காரம் அடிப்பாரு. நான் எடுக்க ஒரு மென்னமில மூலம்னு எடுப்பேன், ஒரு மென்னமில மூலம்னு எடுப்பேன். ஆகவே நான் அவரை எடுத்துட்டு போறேன், HIN எடுப்பேன். சரியானே? அவர் என்ன செய்வாரு, சரியா காட்டி நீர்ல தாக்கம் அடைஞ்சான்னா அப்ப இவர் ஒரு மென்னமிலம். என்ன அப்ப இவர் வந்து ஒரு ரெண்டு திசையில தாக்கம் நடக்க போகுது. அப்ப எனக்கு என்ன வரப்போகுது, IN- எக்வஸாவும் H3O+ எக்வஸாவும் வரப்போறாரு. சரியா? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இது வந்துட்டு நிறம் ஒன்றாரிக்கப்படுறாரு, அதாவது நிறம் ஒன்று, இது வந்துட்டு வேற ஒரு நிறம் அறிக்கப்படுறாரு, நிறம் 2. சரியானே? ஏன் இங்க ஹைட்ரஜன் ஏற்றிக்காரு, இங்க இழந்திருக்காரு. சரியானே? ரைட். அப்ப இது அமிலத்துல கொடுக்குற நிறம் அறிக்கும். அமிலத்துல என்ன செய்வாரு, H+ வேண்டி வச்சிருக்காரு. சரியா? ரைட். இது மூலத்துக்கு கொடுக்குற நிறம் அறிக்கும்.
சரியா? ஏன் அமில கரைசலுக்கு அமில கரைசல் ஒன்றுக்கு நீங்க எட் பண்ணினோன்னு இந்த ஐஎன் மைனஸ் என்ன செய்யப்படுறாரு டக்குனு ஹெச் பிளஸ் வேண்டி இந்த சேர்வை உருவாக்கப்படுறாரு. இப்போ ஹெச்ஐஎன்ன்றது அமிலத்துக்குரிய ஒரு நிறம் மறைக்கப்படுது. சரியா நீ? சரியா? ரைட். மூலத்துக்குள்ள போட்டீங்கன்னா என்ன செய்யும்? இந்த இருக்கிற ஹெச் பிளஸ் பிரிக்கப்பட்டு அந்த மூலத்துக்குள்ள இருக்கிற ஓஹெச் மைனஸோட சேர்ந்து நீரை உருவாக்குவாரு. ஆகவே ஐஎன் மைனஸ் இருக்கும். அது மூலத்துக்குரிய நிறத்தை கொடுக்கப்படுறாரு. இதெல்லாம் இஞ்சுதான். ரைட். அப்ப நான் என்ன செய்யணும்? இவருக்குரிய கேசி கோவை டக்குனு ரெடி பார்க்கணும். கேசி கோவை எனக்கு வரப்போது ஐஎன் மைனஸ் எக்வஸ் செறிவு இன்டூ H3O plus aqueous. சரியானே? அது கீழே எனக்கு என்ன வரப்போகுது? HIN aqueous இன்டூ H2O liquid. அப்போ liquid H2O நிறைய இருக்கிறதா நம்ம என்ன செய்வோம்? அதை கொண்டு மார்லியா போட்டோம்னா என்ன வரும்? புதுசாக வார இந்த மார்லியை நான் எடுப்பேன், KIN எடுப்பேன். சரியானே? KC இன்டூ நீர் கருக்கப்பட்டு வாருது. அப்போ எனக்கு என்னென்னு வரப்போகுது? IN மைனஸ் aqueous இன்டூ H3O plus aqueous. சரியா? வந்து என்ன வரப்போகுது? HIN aqueousக்கு பிரிக்கப்படுறாரு. சரியான? HIN aqueousaல பிரிக்கப்படுறாரு. அப்ப இதுல இருந்து வந்து இந்த கோவையை நான் என்ன செய்யறேன்னா H3O பிளஸ்க்கு எல்வை மாற்றம் செய்யறேன். எல்வை மாற்றம் செஞ்சு எனக்கு என்ன வருது? H3O plus aqueous சமன். சரியா? அவரோட செறிவு சமன் என்ன வரப்போகுது? KIN இன்டூ சரியா HIN over IN minus aqueous. சரியா? இந்த மாதிரி வரப்போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்டா முழு பேரையும் கோவைக்கு எடுக்கிறதுக்காக மைனஸ் ஸ்லோக்கால பெருக்கி விடுறேன். அப்ப மைனஸ் ஸ்லோக்கால எல்லாரையும் பெருக்கி விட்டுண்டா எனக்கு மைனஸ் ஸ்லோக் H3O plus aqueous equal to minus log KIN minus log HIN over IN minus. சரியா? அப்ப இது அவ்வளோத்தையும் நான் கோவை அழியணும். எனக்கு என்ன வரப்போகுது? அப்ப இவர் வந்துட்டு PH மைனஸ் log H3O plus PH இவர் PKIN இவர் மைனஸ் என்னன்னு பிளஸ்ஸா மாத்துறதுக்கு தலைகீழா பெருக்கி விடும். அப்ப எனக்கு பிளஸ் log IN minus aqueous over HIN aqueous. கிளியர் கொண்டு யோசிக்காதீங்க. இது ஒரு நம்ம நேரத்தோட பார்த்த அந்த எண்டர்சன் சமன்பாடு போல மாதிரி pH சமன் pKi plus log salt over acid. சரியான? log salt over acid என்ன மாதிரி தான் பாரு. என்ன இங்க pH சரியான? pH சமன் pKiக்கு பதிலா pKIN வருது. salt over acid இங்கேயும் பாருங்க, இங்கே அசிட் இருக்காரு. அப்ப இங்க சோல்ட்ல வந்து என்ன செய்யப்படுறாரு? அந்த கூறு மட்டுமா இருக்குது. இங்க சோல்ட்டுக்கு பதிலா IN மைனஸ் இங்க அசிட் அப்படியே வர. சரியானே? அதே போல சமன்பாடு தான், குறி மட்டும்தான் மாறி. சரியானே? நினைக்கிறேன். சரியானே? இப்போ பாருங்க இவங்க எப்படி இந்த அமிலத்துக்குரிய நிறம் மூலத்துக்குரிய நிறத்தை எப்படி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். இப்ப அமிலத்துக்குரிய நிறத்தை யோசிங்க. சரியா? அமிலத்துக்குரிய நிறத்தை யோசிங்க. அமிலத்துக்குரிய நிறம் சரியானே? அமிலத்துக்குரிய நிறம் அமிலத்துக்குரிய நிறத்தை பாருங்க. அமிலத்துக்குரிய நிறத்தை காட்டுறேன்னு சொன்னா இந்த நம்ம பார்த்தோம் தானே HIN செறிவு அவர் வந்துட்டு இந்த IN மைனஸ் என்ற செறிவை பார்க்க சரியான இவர் அமிலத்துக்குள்ள இருக்கிறவர் அமிலத்துக்குரிய நிறத்தை அவர் காட்டணும்னா இவரோட செறிவு இவரத்தை பார்க்க சரியானே? இவர 10 மடங்கு அல்லது 10 மடங்கு சமனாரிக்கணும் அல்லது அதுக்கு மேல இருந்தா தான் அமிலத்துக்குரியதை காட்டுவார். அது எப்படி சொல்றேன்னு சொன்னா HIN என்ற செறிவு எப்படி இருக்கணும்னா 10 மடங்குக்கு சமனாகவோ அல்லது அதுக்கு மேல இருக்கணும். யார 10 மடங்குக்கு? இந்த IN மைனஸ் aqueous என்றவருக்கு சமனா இருக்கணும். ஆகவே நான் அந்த கோவையில கொண்டு போட்டேன்டா எனக்கு என்ன வரப்போகுது? pH சமன் PKIN பிளஸ் log IN மைனஸுக்கு பதிலா IN மைனஸ் என்றே போடுறேன். HIN மைனஸுக்கு பதிலா 10 IN மைனஸ் போடுமே இல்லாதா? ஆகவே நான் போட்டேன் எனக்கு என்ன வரப்போறாரு? 1 10 சுருக்கப்படப்படாது. அப்ப 10 மைனஸ் ஒன்றா மாறப்படாது. ஆகவே எனக்கு வரப்போகுது pH சமன் PKIN மைனஸ் 1 வரப்படாது.
இது அமிலத்துக்குரிய நிறம். இப்ப காரத்துக்கு யோசிச்சேன்டா, காரத்துக்குரிய நிறத்துக்கு யோசிச்சேன்டா எப்படி வரப்போறாரு? காரத்துக்குரிய நிறத்தை காட்டுன்னா மாறி வரப்போறாரு. எப்படி காரத்துக்குரிய நிறத்தை காட்டுறவரு வருதானே? அப்ப இவரை எப்படி இருக்கணும்னா அதே நிபந்தனை. எப்படி ஐஎன் மைனஸ் எக்வஸ்ன்ற வர்ற செறிவு எப்படி இருக்குமெண்டா சமனாவோ அல்லது பெருசாவோ இருக்கணும் இந்த HI என்ற அவரோட 10 மடங்கு செறிவு. சரியா? அப்ப இவருக்கு என்ன செய்வோம்? இந்த கோவையை போட்டோம்னா எனக்கு pH சமன் pKIN பிளஸ் log. அப்ப IN மைனஸ்ன்றதுக்கு என்னென்று போடுவேன்? ஐஎன் மைனஸ் என்றதுக்கு நான் என்னென்னு போடலாம்? 10 HI என்னென்னு போடுமே இல்லாதான். ஏன்னா ஐஎன் மைனஸ் என்றது 10க்கு சமாளிக்கலாம். ஆகவே 10 கீழ் ஐஎன் மைனஸ் என்றது அப்படி வரப்போம். HIN என்றது HIN என்றே வரப்போம். சரியானே? ஐஎன் மைனஸ் என்றதுக்கு பதிலாக 10 HIN போடலாம். HIN-க்கு அப்படியே போடுறோம். அப்ப ரெண்டும் சுருக்கு படிச்சு எனக்கு என்ன பிளஸ் 1 வரப்போறாரு. ஆகவே pH சமன் pKIN பிளஸ் 1 வரப்போறாரு. அப்ப அமிலத்துக்குரிய நிறத்தை காட்டணும் என்று சொன்னா இந்த கோவைக்கு சமனா வரணும். சரியானே? மூலத்துக்குரிய நிறத்தை காட்டுனா மினிமம் இந்த கோவைக்குரிய சமனா வரணும். ஆகவே நான் சொல்லுவேன் எனக்கு காட்டி வீச்சு வரணும் தான் சொல்லுவேன். இதுல இருந்து பிஹெச்ல காட்டி வீச்சை சொல்லுவேன். பிஹெச் வீச்சு காட்டி வீச்சு எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப காட்டி வீச்சு எப்படி இருக்கும்? இந்த pKIN மைனஸ் 1க்கும் pKIN பிளஸ் 1க்கும் இடைப்பட்டதா இருக்கும். சரியான? இரண்டுக்கும் இடைப்பட்டதான் வேற காட்டி வீச்சு இருக்கும். சரியான? விளைஞ்சா உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை பாருங்க. அந்த கேள்வியில சொல்றான் ஒரு காட்டிட இந்த அவர் இந்த மாறிலிட பெருமானம் ஐயன்ற பெருமானம். சரியா? pKI என்ற பெருமானத்தை சொல்றான் 1 தர 10⁻9 மூல் பேர் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்றான். சரியா? அப்ப அன்னளவான பிஹெச் வீச்சு மிக காட்டிட. அப்ப நம்ம தெரியும் pKIN இவரை மாத்தினீங்கன்னா pKIN-க்கு KN தானே 9 தர 10. pKIN மைனஸ் log 1 தர 10⁻9. அப்ப பெருக்கினி 10⁻9 வந்தீங்கன்னா 9 வரப்படாது. ஆகவே நான் காட்டி வீச்சு என்னன்னு வரப்படாது? pKIN மைனஸ் 1 வந்து பிளஸ் 1. அப்போ 9 மைனஸ் 1க்கும் 9 பிளஸ் 1 இடப்பட்ட ஆகிக்கிறாரு. ஆகவே நான் சொல்ல வர்ற காட்டி வீச்சு 8 தொடக்கம் 10 வரைக்கும் இருக்கும். சரியா? இனி என்ன செய்வோம் சொன்னா இந்த காட்டி சொல்ற பிஹெச் வீச்சு அப்ப நான் இந்த டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. அப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது மெயினா வந்துட்டு இந்த இருக்கிற பினோப்தலின் மிதைல் செம்மஞ்சள். நேரத்துலையும் சொல்லிட்டு போனேன். பினோப்தலின் வந்துட்டு அமிலத்துல என்ன செய்வார் என்றால் நிறத்தை காட்ட மாட்டாரு, மூலத்துல சிவப்பு கலரை காட்டுவாரு. மெதைல் செம்மஞ்சள். அப்ப அமிலத்துல சிவப்பும் மூலத்துல மஞ்சளும் பேர்லயே இருக்கு செம்மஞ்சள் அப்படி ஞாபகம். சரியானே? பினோப்தலின் 8.3 10 வரைக்கும், மெதைல் செம்மஞ்சளுக்கு 3.1 வரைக்கும் 4.4 வரைக்கும். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த பாசி சாயத்தால் மெதைல் சிவப்பு, புரோமோ தைமோல் ப்ளூன்னு ஒன்று இருக்காரு. அடுத்தது கிறிஸ்டோல் சிவப்புன்னு இருக்காரு. அப்ப அவங்களோட பிஹெச் வீச்சு அவங்க அமிலத்துக்கு என்ன மூலத்துக்கு என்ன காட்டும். மெயினா இந்த பினோப்தலினையும் மெதைல் செம்மஞ்சளையும் காட்டுங்க. சரியானே? அப்ப நம்ம என்ன செய்வோம் சொன்னா இந்த பிஹெச் வீச்சுன்னு தெரிஞ்சா அடுத்ததுல என்ன செய்வோம்? அடுத்த வீடியோல தொடர்ச்சியா இருக்கிற வண்ணமி அந்த அமிலங்களோட நியமிப்புகளை பார்ப்போம். சரியானே?